எப்ப பார்த்தாலும் இந்த ஆளுக்கு குடிக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாது. கையெடுங்க. என்னாச்சு பேபி? ஏன் இப்படி அவாய்ட் பண்ற? ஏய் இங்க பாரு, நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு. திரும்பி பாரு சொல்லும். ஏய் திரும்பி பாரு. வச்சுக்கோ. வாடி என் சொல்ல குட்டி. கல்யாணம் ஆனதுல இருந்து எப்ப பார்த்தாலும் குடிக்க வேண்டியது, ஊரை சுத்த வேண்டியது, அதை தவிர வேற எதுவும் தெரியாது. வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா அது கூட தெரியாத உங்களுக்கு? அடச்சே. நிறுத்தி, குழந்தைங்க வெளில இருக்காங்க. புடிங்க, குடிச்சு குடிச்சு செத்து தொலைங்க. நான் போய் துணியை காய வச்சுட்டு வரேன். இதெல்லாம் என் தலை எழுத்து. என்னைக்குதான் மாறு வரும்? என்ன இப்பெல்லாம் இவளை வெளியே பார்க்கவே முடியறதில்ல? அவளுக்கு டெலிவரி ஆயிடுச்சா என்ன? ஹலோ, இங்க பாருங்க. ஸ்ருதியை பார்க்கவே முடியறதில்ல. அவ கன்சீவ் ஆயிட்டாங்க. இங்க பாத்துக்க ஆளு இல்லைன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஓ அப்படியா? அவளுக்கு எத்தனாவது மாசம்? 5வது மாசங்க. சந்தோஷங்க. அவளுக்கு 12 குழந்தை பிறக்கணும். தேங்க்ஸ்ங்க. கேட்டேன்னு சொல்லுங்க. என்ன ஃபிகர்டா. இவளை எப்படியாச்சும் அனுபவிச்சிடணும். ஸ்டாக் மார்க்கெட்ல சோலார் கம்பெனி ஐபிஓ வந்ததுரா. 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் 2 லட்சம் போடுறேன், நீ 1 லட்சம் போடு. ஒருவேளை நமக்கு அலாட் ஆச்சுன்னா அப்புறம் 3 லட்சம் உனக்கு வரும், 6 லட்சம் எனக்கு வரும். வரலன்னு வச்சுக்கோ, நம்ம காசு நமக்கு வந்துடும்டா. கரெக்ட் தான்டா. இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையடா. டேய் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு பாருடா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. டேய் பண விஷயத்துல என்ன நம்பின ஒரே ஒரு ஆளு நீ மட்டும் தான்டா. சரிடா, உன் இஷ்டம். என்னங்க சொல்லுங்க. ஏதோ 4 காசுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த 1 லட்சம் ரூபாயை நானே கொடுக்கறேங்க. அந்த வட்டி காசு எனக்கு கொடுக்கலாம்ல? 1 லட்சம் ரூபாய் நீங்க தரீங்களா? அவ்வளவு பணம் உங்ககிட்ட எப்படிங்க? என் புருஷனுக்கு தெரியாம நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கேன். வட்டி வரும்னா நான் கொடுக்கறேங்க. சரிங்க, ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அசலும் வட்டியும் கொடுப்பேன். அப்ப வரைக்கும் கேட்க கூடாது. சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இவகிட்ட இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? இந்தாங்க, இதுல 30,000 இருக்கு. இதுல 30,000 இருக்கு. இதுல 40 இருக்கு. மொத்தம் 1 lakh. வட்டியை கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? வட்டியோட சேர்த்து கரெக்டா கொடுத்துடணும். உன்னை எப்படி மடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப மீனே வலையில வந்து விழுதே. நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ. என்னங்க, நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பேர்ல 4 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கிறேன்னு எங்க அப்பா சொன்னாருங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமா தாங்க. நீ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்க. ஆமாங்க. 4 ஏக்கர்னா 2 கோடி ஆச்சே. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? கேனிங்ல கூட குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுங்க. அப்புறம் கால் பண்றேன் இரு. சரி. நீங்க என்னங்க இங்க வந்திருக்கீங்க? அது நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கொடுத்தேன்ல, அசலும் வட்டியும் தரேன்னு சொன்னீங்கல்ல. 1 லட்சம் ரூபாயா? வட்டிக்கா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரியலையே. அதாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி தரேன்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல. நீங்க எனக்கு கொடுத்தீங்களா? எப்ப கொடுத்தீங்க? அரவிந்த் சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுங்க அது. ப்ளீஸுங்க, ப்ளீஸ் என் பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏய், ஒரு விஷயம் சொல்ற கேளு. உன் கூட ஒரு நைட் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த டிராமாவெல்லாம் ஆடி உங்ககிட்ட நான் பணம் வாங்கினேன். நீ என் கூட ஒரு நைட் ஸ்டே பண்ணனா உன் பணத்தோட சேர்த்து வட்டியும் திரும்ப கொடுத்துட்றேன். என்ன ஓகேவா? என்ன சொல்ற? இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வேளை நான் சொல்றதை நீ கேட்கலனா இந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும். புரியுதுல? 1 நைட், ஒரே ஒரு ராத்திரி.
சிங்கிள் நைட்டு தான், ஓகேவா? ஆ வரேங்க. என் பணத்தை என்கிட்ட கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துருவேன். ஆனா இப்படி நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பிளாக்மெயில் பண்ண மாட்டீங்கல்ல? கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை தானே? ஒரே தடவை தான். ம் சரிங்க. எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டே பெட்ரூம் போலாமா? ம். ரெண்டு நாள்ல 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கோ. 2 லட்சமா? எதுக்கு? எதுக்கா? அதாவது இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க இந்த வீடியோவை உன் பொண்டாட்டிக்கிட்ட காட்டாம இருக்கிறதுக்கு. வீடியோவா காட்டு. ஏய், இதே படுத்த இப்பதான் எடுத்தேன். ஏய், இப்ப என்ன பண்ணுவ? அட பைத்தியக்காரா, அது கிளவுட் கனெக்டிங் மொபைல்ரா. மொபைல்ல ரெக்கார்ட் ஆகுற எல்லாமே கிளவுட்ல போய் சேவ் ஆயிடும். அத நீயே வச்சுக்கோடா. இந்த மொபைலை நீ எடுத்துக்கிட்ட எனக்கு என்ன? கிளவுட்ஸ்ல நிறைய காப்பீஸ் இருக்கும். அத நான் காட்டினேனா உன் பொண்டாட்டி எனக்கு ஐபோன் வாங்கி தருவா. 2 நாள் தான். 4 சவரன் தங்கம், 2 லட்சம் ரூபாய் கேஷ். அத மட்டும் நீ ரெடி பண்ணலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை அதோட க்ளோஸ். பொண்ணுங்கள பத்தி என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க? லேட் பண்ணாத சரியா? இல்லனா உன் பேருக்கு பின்னாடி லேட்டுன்னு போட வேண்டியது இருக்கும்.